ஆதாம் பாவத்தில் விழுந்து அது முதல் தலைமுறையா அந்த பாவ சுவாபமும் பாவ பழக்க வழக்கமும் பரவி வருது. அது நம்முடைய வாழ்க்கையை தரம் தாழ்ந்து வாழ வச்சிருச்சு. நம்மள ரொம்ப தரம் தாழ்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப கடவுள் வச்சிருக்கிற வாழ்க்கை நிச்சயமா இதை காட்டிலும் மேலானது தான் நான் சொல்றேன். இதை காட்டிலும் ரொம்ப உயரமானது. உந்தன் தாழ் பணிந்தே வந்தேனா இயேசுநாதா, கண்டேனும் மண்டை பேரானந்தமே. உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பே. உந்தன் தாழ் பணிந்தே வந்தேனா இயேசுநாதா, கண்டேனும் மண்டை பேரானந்தமே. உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பேன். உம்மை தொழுதே பேரின்பம் காண்பேன். வானம் உமது சிங்காசனம், பூமி பாதபடி மண்மை புகழ்ந்து போற்றி துதித்து களிப்பாய் என் இதயம் பூரிக்குதே உம் சந்நிதியிலே. உந்தன் தாழ் பணிந்தே வந்தேனா இயேசுநாதா, கண்டேனும் மண்டை பேரானந்தமே. உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பே. வானம் உமது சிங்காசனம், பாதபடி மண்பை புகழ்ந்து போற்றி துதித்து களிப்பால் என் இதயம் பூரிக்குதே உம் சந்நிதியிலே. உந்தன் தாழ் பணிந்தே வந்தேனா இயேசுநாதா, கண்டேனும் உமக்கீடாய் யாருமில்லை, உமக்கீடாய் யாதுமில்லை. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பே. உமக்கீடாய் யாரும் இல்லை, உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பே. உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பே. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்கிறாள் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்?
உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள என்ன கற்பந்தரிக்க பண்ணட்டும். இந்த தேவகுமாரனை நான் கற்பந்தரிக்கும்படியாக உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள வேலை செய்யட்டும். நம்ம இடம் கொடுக்குறேன். வார்த்தை மாம்சமாகி அப்படிதான் வசனம் சொல்லுது இல்லையா? யோவான் 1:14 என்ன சொல்லுது? வார்த்தை மாம்சமாகி இயேசு பிறந்ததை பற்றி சொல்லும்போது, அப்ப இயேசு யாரு? வார்த்தை மாம்சமாய் இருக்கிறவர். வார்த்தையா இருந்தவர் இப்பொழுது மாம்சமாய் இருக்கிறார். நீங்க யாரு? நீங்க ஒரு வித்தா தான் இருந்தீங்க, ஒரு சின்ன வித்தா இருந்தீங்க. உங்க தகப்பனுக்குள்ள இருந்தீங்க ஒரு சின்ன வித்தா. அதுல இருந்து உங்க தாய் கற்பந்தரிக்கும் போது உங்கள் தாயுடைய கருவிலே நீங்கள் மாம்சமானீர்கள் இல்லைங்களா? மாம்சமானீங்களா இல்லையா? இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய ஆளா. நீங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க? வெறும் வித்து, ஒரு வித்தின் வடிவில இருந்தீங்க. உங்க தகப்பனுக்குள் நீங்க இருந்தீங்க, வித்தாக இருந்தீர்கள். அந்த வித்து தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறது, அதுதான் உங்களை மாம்சமாக்கி இருக்கிறது. அந்த வித்து தான் உங்களை ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வித்து. இந்த வார்த்தை உள்ள போய் நம்முடைய புத்தி மாறி நல்ல எண்ணங்கள் வந்து இது உள்ள கருத்தரிச்சு நம்முடைய மனதுக்குள்ள அது உருவாகி இந்த எண்ணங்கள் வந்து அப்படியே மாம்ச வடிவிலே எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுகிறது, ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டாக்குகிறது. பொருளாதாரம் எப்படி மாறுது? நம்முடைய பொருளாதார நிலை எப்படி மாறுது? நம்முடைய பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி வச்சுக்கிறோம், எப்படி செலவழிக்கிறோம், எப்படி சேமிக்கிறோம், இதெல்லாம் எப்படி மாறுது? எப்படி மாறுதுன்னா உள்ள எண்ணம் மாறினாதான் இங்க மாறும். சிலருக்கு எண்ணமே சரியில்லை பாருங்க. அந்த எண்ணங்கள் சரியில்லாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்ன நீ கேட்கறதுக்கு நீ யார்? நான் சம்பாதிக்கிறேன். நானு இருக்கிறீங்களா? கேட்டிருக்கீங்களா? தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி வேணாலும் செய்வேன். ஃபெயிலியருக்கு முதல் அறிகுறி அது. பொருளாதார தோல்விக்கு முதல் அறிகுறி அதுதான். நான் சம்பாதிச்சேன், நான் இஷ்டப்படி நான் செய்வேன். தப்பு, நான் அப்படி நினைக்கல, நான் சம்பாதிக்கல. கடவுள் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். அவர் இல்லைன்னா என்னால் ஒன்றும் சம்பாதிக்கவே முடியாது. அப்ப நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். நான் சம்பாதிக்கிறாவே நான் என்ன வேணா செய்வேன் என்ன எனக்கு கிடையாது. அது மாற்றிக்கிட்டேன், நான் எப்போ மாற்றிக்கிட்டேன். அதை மாற்றின பிறகுதான் வாழ்வே உண்டாச்சு. அப்ப கடவுள் எனக்கு கொடுக்குறாரு. கடவுள் எனக்கு சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்குறாரு, அதுக்குரிய அறிவை கொடுக்குறாரு, அதுக்குரிய ஆற்றலை கொடுக்குறாரு. அப்படின்னு சொல்லி காசை கொடுக்கறது இல்லை. அவர் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர் அப்படின்னு சொல்லி. பலன் எப்படி வருது? ஒரு அறிவின் மூலமா வருது, ஒரு ஆற்றல் மூலமா வருது, ஒரு திறமையின் மூலமா வருது. உங்க எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது இல்லையா? அதுதான் உங்களை பணம் சம்பாதிக்க வழி வகுக்குது. அதை வச்சு தானே பணம் சம்பாதிக்கிறீங்க. ஒரு திறமையை வச்சு தான் ஏதோ ஒரு தொழில் பண்றீங்க, அதை வச்சு தான் சம்பாதிக்கிறீங்க. அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு திறமையை தர்றாரு, ஆற்றலை தர்றாரு, புத்தியை தர்றாரு, ஞானத்தை தர்றாரு. இதெல்லாம் தந்துதான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. அப்ப நான் சம்பாதிப்பேன், நான் எப்படி வேணா பண்ணுவேங்கிறது வந்து தோல்வியின் முதல் அறிகுறி. அப்படி பேசவே கூடாது. கடவுள் எனக்கு கொடுக்கிற பலனை கொண்டு தான் நான் சம்பாதிக்கிறேன். அப்ப கடவுள் எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் அவர் தர்றாரு. அப்ப அவர் தர்றாருன்னா நான் அப்ப அவர் என்னத்துக்காக நான் செலவழிக்கணும்னு விரும்புகிறாரோ அதுக்காக தான் நான் செலவழிக்குவேன். நான் இஷ்டப்படி நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. நான் அவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும். அவர் எனக்கு காட்டுற வழியில் தான் போகணும். நல்ல விதத்தை நல்ல அவருக்கு பிரியமான காரியங்களை தான் நான் செய்ய முடியும். ஆகவே பணத்தை கூட என்ன பண்ணிடுறேன்? அவருக்கு அர்ப்பணிச்சிடறான். கிறிஸ்தவ என்ன பண்ணிடுறான்? அந்த பணத்தை கூட கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிடறான். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், ஞானஸ்நானம் எடுக்கும்போது முக்கு வாங்கலாம், ஆனா பர்சத்துக்கு மேல பிடிச்சுக்குவாரான் அவர், அது முங்கிடாத படிக்கு. ஏன்னா ஆண்டவரே என்ன உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை முக்கலாம், ஆனா என் காசை மட்டும் தொட்டுறாதையும். அது ஞானஸ்நானம் எடுத்துடக்கூடாது, அது உமக்குள்ள வந்துடக்கூடாது. அது நான் வச்சுக்கிறேன், அது நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு என்கிட்ட கணக்கு கேட்கக்கூடாது, என்கிட்ட என்னன்னு அதை பற்றி விசாரிக்கவே கூடாது. அதை மட்டும் தொடாதேயும், மீதி என்னென்ன வேணா கேளும். ஏதோ சம்பாதிக்கல 100-200 கேட்டீங்கன்னா கொடுக்குறேன் நான். ஆனா என் காசெல்லாம் உங்களுக்கு அர்ப்பணிக்க முடியாது. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்டு நான் செலவழிக்க முடியாது. உங்களுடைய சித்தத்தின்படி செய்யறது, உமக்கு பிரியமானது செய்யறதெல்லாம் முடியாது. நான் சொல்றேன், அது வாழ்க்கையின் தோல்விக்கு அறிகுறி. இப்படி வாழ்ந்தா நாளைக்கு தோல்வி நிச்சயம், பொருளாதார தோல்வி நிச்சயம். சம்பளத்தை வாங்கிட்டு வந்து முதல்ல அதை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நீர் கொடுத்த சம்பளம், நீர் கொடுத்த வருமானம், நீர் கொடுத்த லாபம், இதை உமக்கென்று நான் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய காரியங்களை செய்ய, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற இதை நான் அர்ப்பணிக்கிறேன்.
இது மொத்தமும் நீர் சொல்ற காரியங்களை செய்யும்படியா நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர், அப்படிதான் நான் வாழ போறேன்னு பண்ணி பாருங்க. அது நாளைக்கு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தின் அறிகுறியாக இருக்கிறது. சில பேசிக் பிரின்சிபல்ஸ், எண்ணங்கள் மாறணும் பாருங்க. ஒருத்தங்க சொல்றாங்க, புருஷன் அவர் பாட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சு அவர் என்ன சம்பளம் என்ன வந்துச்சு என்ன போச்சு ஒன்றும் சொல்ல மாட்டாராம், அவர் வச்சுக்குவாராம். மனைவி அவங்க ஒரு அக்கௌண்ட்டு, அவங்களும் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அவங்களும் என்ன சம்பளம்னு சொல்கிறது கிடையாது, என்னன்னு இப்போ இது பண்ணிக்கிறது கிடையாது, என்ன செலவழிச்சாங்கன்னு ஒன்றும் சொல்லிக்கிறது கிடையாது. 2 பேரும் தண்டவாளம் மாதிரி இப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று சேரவே மாட்டாங்க. 2 செக் புக்கு, 2 பேங்க் அக்கௌண்ட்டு, இதை ஒழிச்சு அவங்க பீரோவில் பூட்டி வச்சு அடுத்தவர் பாத்திராதபடிக்கு. ஏன்னா என் காசு நீ கேட்காத, என் காசு நான் எப்படி வேணா பண்ணுவேன். நான் சொல்கிறேன், வேத வசனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்பத்தனம் அது. வாழ்க்கையின் தோல்விக்கு ஒரு காரணமாயிடுது, அது பிரச்சனைக்கு ஒரு காரணமாயிடுது பாருங்க. என் காசு நீ தொடாது, அப்புறம் எதுக்கு கல்யாணம்? அதுக்கு எதுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு மனைவி ஆக்கிக்கணும், வீட்டுக்கு கொண்டு வரணும், குழந்தை பெற்றுக்கணும், எல்லாம் பண்ண எதுக்கு? தனித்தனியாக இருக்கிறதுக்கு. தனித்தனியாக அக்கௌண்ட் வச்சு நான் பாட்டுக்கு என்ன கேட்கக்கூடாது, நீ என்ன கேட்காத, நான் உன்னை கேட்க மாட்டேன். என்ன வாழ்க்கை? நடக்கவே நடக்காது. வேத வசனத்துக்கு வந்தீங்கன்னா பாருங்க, வேத வசனம் எப்போ ஏற்பட்டதுன்னா சில காரியங்கள் ஒரு விதை மாதிரி உள்ள போயிடுது. இப்படிதான் வாழணும், இப்படிதான் நான் செய்வேன், இப்படிதான் நான் இருப்பேன், இதுதான் கடவுளுடைய சித்தம், இதுதான் கடவுளுடைய பரிபூர்ண சித்தம்னு தெரிஞ்சு அது உள்ள நடந்த உடனே என்ன ஆகிறது? வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா புருஷ மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட ஆரம்பிக்கிறது. புருஷ மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட ஆரம்பிக்கிறது, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, நம்பிக்கை உண்டாகிறது, எல்லாம் உண்டாகுது பாருங்க. இதெல்லாம் பண்ணாம ஒண்ணும் உண்டாகாது, ஒண்ணுமே உண்டாகாது. புருஷன் என் பேர்ல தான் இதை வாங்குவேன், என் பேர்ல தான் நான் இதை செய்வேன், என் பேரு என்னது இது அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ஒன்றும் வாழ்ந்துட முடியாது. பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அல்லேலியா அல்லேலியான்னு கத்தலாம், பாட்டு பாடலாம், குதிக்கலாம், ஆனால் சந்தோஷமா வாழவே முடியாது. சந்தோஷமா வாழணும்னா புத்தி மாறியே ஆகணும். இந்த புத்திய இந்த ராஜ்யத்தின் புத்தியா மாற்றணும். நான் ஒரு கிங்டம் மேன், நான் ஒரு கிங்டம் உமன், ராஜ்யத்தின் மனிதன் நான், ராஜ்யத்தின் பெண் நான். இந்த ராஜ்யத்தின் ரூல் படி தான் நான் வாழ்வேன். இந்த ராஜ்யம் இப்படி, இந்த ராஜ்யத்தில் எப்படிதான், எங்க ஊர்ல எப்படிதான், இந்த ஆட்சியில் எப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சரை போதிக்கிறது இந்த வேத வசனம். கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இது சொல்லுறது பாருங்க. இந்த புத்தி மாறுற வரைக்கும் வாழ்க்கை எப்படி மாறும்? மாறவே செய்யாது. அப்ப வசனம் ஒரு விதை மாதிரி உள்ள சின்ன விதத்தில் மாற்றங்களை ஏற்படுது, ஒரு ஆல்ட்ரேஷன் உண்டாக்குது திங்கிங்ல. அப்ப புருஷன் மனைவி யோசிக்கிறான், இல்லை நம்ம இப்படி வாழக்கூடாது, ஒருத்தருக்காக ஒருத்தர்னு வாழணும், 2 பேரும் ஒன்னா வரணும், ஒன்னா திட்டமிடணும், ஒன்னா நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், எப்படி செலவழிக்க போறோம், என்ன வாங்க போறோம், என்ன வாங்காம இருக்க போறோம், எதுக்காக வாங்குறோம், எதுக்காக வாங்கல, இதெல்லாம் நம்ம ஒன்னா கலந்து பேசி தீர்மானிச்சு நாம செய்ய போறோம். ஏன்னு சொன்னா நம்ம எனக்காக வாழ்றாள் இல்லை, நான் மனைவி அவளுக்காக வாழ்றவள் அல்ல, 2 பேரும் சேர்ந்து கடவுளுக்காக நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்காக இல்லை இந்த பூமியில, கடவுளுக்காக நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம். அப்ப கடவுளுக்காக இருக்கிறதுனால கடவுளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போம், கடவுள் சொல்ற வழியில தான் பண்ணுவோம். பண்ணி பாருங்க, வாழ்க்கையில பெரிய மாற்றம், குழப்பம் சந்தேகம் அது இது எல்லாம் போயிடும் பாருங்க. அன்பு பரஸ்பரம் எல்லாம் உண்டாயிடும், வாழ்க்கை தரமே உயர்ந்துடும், அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய தரம் எங்கேயோ போயிடும் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப இதை விட்டுவிட்டு அங்கங்க போறது. கொஞ்சம் ஜாம் பண்ணுங்கயா, யாரோ சூனியா வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி இருக்கிறார் புருஷன், இப்பெல்லாம் தகராறு பண்றாரு அப்படிங்கிறது. புருஷன் போய் அங்கே எங்கேயாவது போயிட்டு என் மனைவி ஒரே பேய் பிடிச்சிருக்குது, இதுக்கு ஏதோ பிசாசு நாவி வந்திருக்குது, எப்போ பார்த்தாலும் என்ன தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு,
இதெல்லாம் நீ உள்ள போனீங்கன்னா இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சு பேய் ஒரு ஆட்டி வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமாக்கி சிதறடிக்க பண்ணி, ஆளுக்கு ஒரு திசையில் போக வச்சு மனதை சிதறடிக்க பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து ஒன்றும் இல்லாமாக்கி கடைசியில் தரமட்டத்துக்கு கொண்டு வர வரைக்கும் பிசாசு விட மாட்டான். ஏன்னா நீங்கள் அவனுடைய ராஜ்யத்தின்படி செயல்படுறீங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் புத்தி வரணும். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்போ என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய நேரம், என்னுடைய எல்லாமே கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்படி தான் வாழ்வேன், அவர் சொல்கிறபடி தான் நான் இதை செய்வேன், அவருக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வரும்போது வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கிறது. அப்போ கடவுள் இப்படி தான் பாருங்க, அவருடைய வார்த்தையை உபயோகப்படுத்த அவருடைய வாழ்க்கையை ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போறார். கடவுளுடைய பரிபூர்ண சித்தம் அதை பற்றி வேதம் சொல்லுது இல்லையா? பரிபூர்ண சித்தம் எப்பவுமே நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு இருக்கிறது காட்டிலும் ரொம்ப உயர்வானது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம். எப்படி அப்படி சொல்ல முடியும்? நான் இருக்கிறது ஒருவேளை கடவுளுடைய சித்தம் இருக்கும் இல்லையா அப்படின்றாங்க சிலர். நான் இப்ப இருக்கிறேன் நிலை, இந்த நிலை ஒருவேளை கடவுளுடைய சித்தமா இருக்கலாம், இவ்வளவுதான் எனக்கு கடவுள் வச்சிருக்கலாம். நீ எப்படி இதை விட ஹையரா கொண்டு போவாருன்றீங்க? எப்பவுமே அது கடவுளுடைய சித்தம் இதை விட ஹையரா இருக்குது, இதை விட உயர்ந்ததா இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் அத்தாரிட்டேட்டிவா சொல்றேன், அது இதை விட உயர்ந்தது. எப்படி சொல்றேன்னா, ஏற்கனவே நம்ம எவ்வளவு லோவா வர முடியுமோ அவ்வளவு லோவா தான் வந்துட்டோம். எப்படி? பாவத்தின் நிமித்தமாக, பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப தரமட்டமா இருக்குது, கீழே இருக்குது, அந்த லெவல்ல தான் இருக்குது. அது கடவுளுடைய சித்தமே கிடையாது. புத்தியெல்லாம் பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் புத்தியெல்லாம் ரொம்ப தரமட்ட புத்தியா இருக்கும், புத்தியெல்லாம் ரொம்ப லோ கிளாஸ் புத்தியா இருக்கும். ஏன்னு சொன்னா, நம்ம பாவத்தில் விழுந்து, ஆதாம் பாவத்தில் விழுந்து அது முதல் தலைமுறையா அந்த பாவ சுவாபமும் பாவ பழக்க வழக்கமும் பரவி வருது. அது நம்முடைய வாழ்க்கையை தரம் தாழ்ந்து வாழ வச்சிருச்சு, நம்மள ரொம்ப தரம் தாழ்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப கடவுள் வச்சிருக்கிற வாழ்க்கை நிச்சயமா இதை காட்டிலும் மேலானது தான் நான் சொல்றேன், இதை காட்டிலும் ரொம்ப உயரமானது. அதான் அவர் சொல்றாரு, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகளை காட்டலும், அவ்வளவு உயரம் என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளை காட்டலும்ன்றார். ஹலோ, அவருடைய வழிகள் அவருடைய நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா இருக்குதான். இப்போ கடவுள் சொன்னா, அப்பா உன் திங்கிங்கே ரொம்ப லோவா இருக்குது, நான் இங்க ஹையா திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ ஏன் அப்படி திங்க் பண்றனா? ஆதாமின் பிள்ளை, ஆதாமுடைய சந்ததியில வந்ததுனால அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிற. இப்ப மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற அழிவில்லாத வித்தினால இப்ப புதிய சுவாபம் உள்ள வந்திருக்குது. அந்த புதிய சுவாபம் எப்படி வந்தது? வசனத்தினால நீ மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற. அதே வசனம் உன்னை மனதிலையும் மறுபடியும் பிறக்க செய்யும், மனதிலையும் உனக்கு மறுபிறப்பு உண்டாகும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு புது வாழ்க்கை உண்டாகும், வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கை உண்டாகும். பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய மறுபிறப்புங்கிறது, இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுறதுங்கிறது நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெறும் ஆரம்பம் மட்டுமே, அது முடிவு கிடையாது. அது கர்த்தர் நமக்கு வாக வைத்திருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு ஒரு ப்ரில்யூட், அதாவது ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனதுக்கும் அது தோன்றினதும் இல்லைன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க! யாருமே எந்த கண்ணும் பார்த்ததில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனசுக்கும் தோன்றுது. அவ்வளவு உயர்வான காரியங்களை கடவுள் நம்மளுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கார். மனதில் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்கறதுக்கு மனுஷனுக்கு சக்தி இல்லையா? அதை இந்த கண்ணால பார்க்கறதுக்கு, புரிந்து கொள்றது கூட மனுஷனுக்கு சக்தி இல்லாம தான் மனுஷன் இருக்கிறான். அப்ப மறுபடியும் பிறந்த பிறகு, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய மனதிலே ஒரு மறுபிறப்பு உண்டாக வேணும். எதுக்கு? காணக்கூடிய கண்களாக மாறணும். கடவுள் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை காணக்கூடிய கண்களாக என் கண்கள் மாறணும். கடவுள் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை கேட்கக்கூடிய காதுகளாக, அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய காதுகளாக என்னுடைய காதுகள் மாற வேண்டும். ரசனை பாருங்க, மியூசிக் கேட்குறவங்கள பாருங்க, சில ஆளுக்கு மியூசிக்னா என்னென்ன விளங்காது. ஆகவே அவங்க அதனுடைய நுணுக்கத்தெல்லாம் அனுபவிக்க தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் பீத்தோவனுடைய மியூசிக்கை போட்டாலும் அவன் வாசித்துட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. நான் ஏன் பொழுது அன்றைக்கும் கொயின்னு ஒரே சத்தம் கொஞ்சம் நிறுத்து. ஏன்னா அவங்களால அதை அப்ரிஷியேட் பண்ணும். அது இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆள்,
எவ்வளோ பெரிய கம்போசர், எவ்வளோ அற்புதமான படைப்பு, இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு காது இல்லை. காது இருக்குது, ஆனால் அது கேட்கக்கூடிய காது இல்லை. அது மியூசிக்கை கேட்கக்கூடிய காது இல்லை. அதெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை பாருங்க. ஏன்னா அது பழக்கம் இல்லை, அது அது அதை பற்றி எந்த அறிந்து கொள்ளுது புரிந்து கொள்ளுதல் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும், கர்த்தருக்குள்ள வாழுகிற வாழ்க்கையும். நிறைய பேருக்கு இந்த காரியங்களை கேட்கக்கூடிய ஒரு காது இல்லை. தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அற்புதமான காரியங்களை அறிந்து கொள்ள அதை கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காதுகள் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அதை பார்க்கக்கூடிய ஒரு கண் இல்லை, அதை பாராட்டக்கூடிய ஒரு இது இல்லை, கிடையவே கிடையாது. பாருங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, ஜான் கால்வின் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்கிறாரு எப்படி பார்க்குறாங்களாம். இப்போ வாசிக்கிறதுக்கு கண்ணாடியை கட்டிட்டா வாசிக்க முடியுது, ஆனால் அவ்வளோ கிளியராக ஒன்றும் வாசிக்க முடியாது. கொஞ்சம் இப்படி ரொம்ப ஊத்து பார்க்கணும், நிறைய மிஸ்டேக் வரும். ஏன்னா அங்கங்கே சரியா தெரியுமா. கண்ணாடி போட்ட உடனே பளிச்சுன்னு இருக்குது. கண்ணாடி செக்கப் போயிருக்கீங்களா? சிலர் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு அப்படியே இருப்பாங்க, போக மாட்டாங்க. செக்கப் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் மாட்டின உடனே பளிச்சு, ஆஹா புது உலகமாக இருக்குதுன்னு. அப்போ இந்த வசனம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி மாதிரி. ஆப்டோமெட்ரிஸ்ட்ட போய் இந்த கண்ணாடியை மாட்டின உடனே எப்படி பளிச்சுன்னு எல்லாம் தெரியுதோ, சில ரொம்ப நாள் ஆச்சு கரெக்டாக விஷன் கிடைச்சா அவங்களுக்கு. எத்தனையோ வருஷம் ஆச்சு, மனைவி முகத்தை கூட கிளியராக பார்த்ததில்லை அவங்க. இன்னும் அப்படியே ஒரு மேக மூட்டமாக தான் தெரியுது அவங்களுக்கு, அப்படியே ரஃப்பாக தான் தெரியும் அவங்களுக்கு. அப்படிதான் பார்த்துருக்குறாங்க. கண்ணாடி கடைக்கு மனைவியும் கூட்டு போய் உட்காந்து கண்ணாடியை மாட்டினான்னு பார்த்தோன்னு, ஆஹா இப்போதான் விளங்குது இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்துக்கிட்ட நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி இல்லாதவனை போல தான் இருந்தேன் பாருங்க. ஒரு ரஃப்பாக ஏதோ ஒழுங்காக வாழணும், மோட்சம் போகணும், பரிசுத்தமாக இருக்கணும், இல்லையா ஸ்தோத்திரம், அப்படிதான் இருந்தேன். ஒன்றும் தெளிவாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பாருங்க, ஒன்றும் கிளியராக ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவுகளை கடவுள் எனக்காக பெருசாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப அற்புதமான காரியங்களை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார், ஆஹா இவ்வளவு எனக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட இன்னைக்கு இருக்கிற இந்த பாராட்டு தன்மைலாம் அப்போ கிடையவே கிடையாது. இதே பைபிள் தான். ஹலோ, இதே பைபிளை தூக்கிட்டு தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எல்லாம் கேட்டேன், ஆனால் அந்த பாராட்டக்கூடிய ஒரு தன்மை கிடையாது பாருங்க. ஆனால் இந்த வசனம் ஒரு கண்ணாடி மாதிரி வேலை செய்யுது. இது வாழ்க்கைக்குள்ள வந்து இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன, அது ஒரு தெளிவை உண்டாக்குகிறது, காரியங்களை தெளிவா பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் நமக்கு கொடுக்கிறது. இப்போ தெளிவா பார்க்கிறேன் வாழ்க்கையை. நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நித்தமே. நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரே கிருபை தொடர்ந்து வரும் நித்தமே. நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நேரமே. உந்தன் தஞ்சம் வேண்டி ஒன்று கூடி நின்றோம், எங்கள் ஆண்டவரே கர்த்தரே. எதிர்வரும் பகை அதிர்ந்தோடும், பெரும் ரட்சிப்பை நாம் காண்போம். கர்த்தர் தேர்ந்த தேசம் பற்றி கொள்ள சத்துருக்கள் வரும் அந்நேரமே. பக்தியாய் பணிந்து நாம் தொழுவோம், தேவன் நல்லவர் வல்லவரே. நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வருமே. நல்லவரே நம் கர்த்தரே,
வார்த்தை பெற்ற மக்களாக நித்தம் நம்பி நிலை பெறுவோம். தீர்க்க தரிசனங்கள் நம்பி சித்தி பெற்றே வளம் பெறுவோம். கர்த்தரின் மகத்துவத்தை பாடி துதித்தே உயர்த்தி கூறவே பக்தரின் சேனையின் முன் சென்று வெற்றியின் தொனியை நாம் எழுப்ப